الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله، إن دعوهم أجاب الله. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேர் அருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்து. வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன் வாழ்வாக ஆட்சி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக உயிருக்கு மேலாக நேசித்த சங்கைக்குரிய சஹாபாக்கள், அவர்கள் வழி நின்ற தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக்குக. அன்பிற்குரிய பாசத்துக்குரிய இவ்வாண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிமார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை ஆரம்பமாக சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அந்த பாக்கியம் தவறாமல் கிடைப்பதற்காக, நழுவாமல் கிடைப்பதற்காக அதிகம் தல்பியாவை சொல்ல வேண்டும் என்று உலமா பெருமக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது தல்பியாவை 3 முறை சொல்லிக் கொள்வோம். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்புக்குரியவர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் இந்த தல்பியாவை மனனம் செய்வது அவசியமாக இருக்கிறது. ஆனால் சிலர்கள் நாகூர் அனிபா பாட்டில் வரக்கூடிய லப்பைக்கு மனப்பாடம் செய்கிறார்கள். அதில் 3 முறை தான் லப்பைக்கு வருது. ஆனால் லப்பைக்கு நம்ம 4 முறை சொல்லணுமே. அதனால் அந்த பாட்டை பார்த்து நம்ம மனப்பாடம் செய்ய தேவையில்லை. ஹஜ் வழிகாட்டி என்று நூல்கள் இருக்கின்றன, அல்லது ஆலிம்களுடைய பயான்களை கேட்டு
அதிலே வரக்கூடிய தல்பியாவை மனனம் செய்வதுதான் முறையானது, சரியானது. ஆக ஒவ்வொரு ஹாஜிகளும், ஒவ்வொரு உம்ரா செய்யக்கூடியவர்களும் தல்பியாவை மனனம் செய்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது ஹஜ்ஜுடைய காரியத்தையும் உம்ராவுடைய காரியத்தையும் இலகுவாக ஆக்கிவிடும். எந்த அளவுக்கு தல்பியாவை நாம் அதிகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்கள் நமக்கு மிக எளிதாகவும் லேசாகவும் ஆகிவிடும். அதுபோல உம்ராவுடைய காரியங்களும் மிக லேசாக ஆகிவிடும். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், யார் தல்பியாவை அதிகமாக சொல்கிறார்களோ ஹஜ்ஜுடைய காலத்திலேயும் உம்ரா செய்யக்கூடிய காலத்திலேயும் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவர்களை அல்லாஹ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பான் என்றும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்காவிலையும் மதினாவிலையும் ஆங்காங்கே போர்டு வைத்திருப்பார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் துயூஃபுர் ரஹ்மான். ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவரும் ரஹ்மானுடைய விருந்தாளிகள், அவர்களை நாங்கள் கவனிப்பது எங்கள் மீது கடமை என்று அரபியிலையும் ஆங்கிலத்திலையும் உருது மொழியிலையும் இந்த வாசகத்தை ஆங்காங்கே எழுதி வைத்திருப்பார்கள். உண்மையிலேயே ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தான். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ் வஃபீ ரிவாயத்தின் உக்ரா லைஃபுல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர்கள், இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு விருந்தாளி சாதாரணமாக அவர் விருந்தாளி ஆக முடியாது. அந்த விருந்துக்குரியவர் அவரை அழைத்தால் தான் அவர் விருந்தாளியாக ஆக முடியும். இதே போலதான் ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர் தானாக அந்த அமலை அவர் கையில் எடுக்க முடியாது. நேரடியாக ரப்புடைய அழைப்பு அவருக்கு வந்திருக்கிறது. நேரடியாக ரஹ்மான் அவர்களை அழைத்திருக்கிறார். இதனால் தான் அந்த ரஹ்மானுடைய விருந்தாளிகளாக ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் தேர்வு செய்யப்பட்டு, சாதாரண விஷயம் அல்ல, தேர்வு செய்யப்பட்டு தான் அவர்கள் செல்கிறார்கள். ஆகவே ஹஜ் செய்யக்கூடியவர்களும் அதிலே உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஒவ்வொருவரும் உயர்ந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேரடியாக அழைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடியான அழைப்பு அவன் காபாவிலே வைத்து நமக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி, அமல்களுடைய விருந்தை நமக்கு அளிப்பதற்காக வேண்டி, வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் நேரடியாக நம்மை அழைத்திருக்கிறான் என்ற உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை முதலில் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும், நம்முடைய கல்விலே வர வேண்டும். உலமாக்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி முன் தயாரிப்புகளாக 10 விஷயங்களை எழுதுவார்கள். 10 விஷயங்களை. முதலாவதாக அத்தஷக்கு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர், முதலாவது விஷயம் அவர் சுக்ரியா செய்ய வேண்டும், நன்றி செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் உலகத்திலே 200 கோடி முஸ்லிம்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்திருக்கிறான், நம்மை உம்ராவுக்காக வேண்டி அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்பு எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறார். அந்த ரப்புக்கு நாம் முதலாவதாக சுக்ரியா செய்ய வேண்டும், நன்றி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வலஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அந்த நியமத்தை அதிகமாக்கி கொடுப்பேன். நீங்கள் நன்றி மறுத்தால், நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை கடினமானது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆக ஹஜ்ஜுடைய காரியம் என்பது, உம்ராவுடைய காரியம் என்பது
நமக்கு அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துகளிலே மிகப்பெரிய நிஅமத், நம்ம வாழ்நாளை கிடைத்த மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தை பெற்றதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நன்றியுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். மேலும் அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஸலாத்து ஷுக்ர், ஷுக்ருடைய தொழுகை 2 ரக்காயத்து தொழுக வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குவதற்காக வேண்டி, உம்ராவை கடமையாக்குவதற்காக வேண்டி முதலிலே நாம் செய்யக்கூடிய அமல் ஸலாத்து ஷுக்ர். 2 ரக்காயத்து நாம் சுக்ரியாவுடைய நஃபில் தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது முதலாவதாக ஹாஜிகள் செய்யக்கூடியது. இரண்டாவதாக ஹாஜிகள் செய்யக்கூடிய விஷயம் அத்தஹ்ரீரு மினஷ் ஷிர்கி, இணை வைப்புடைய காரியத்திலிருந்து நாம் விலகிவிட வேண்டும். நம்ம மீது ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு, உம்ரா கடமையாயிடுச்சு, லேசா சந்தேகம் வருது, இது இணை வைப்பா இருக்குமோ, இறைவனுடைய பிடிக்காத விஷயமாக இருக்குமோ என்று நம்முடைய உள்ளத்திலே உதிக்கிறது, எண்ணத்திலே வருகிறது. அந்த சூழ்நிலையிலே அத்தஹ்ரீரு மினஷ் ஷிர்க், ஷிர்கான காரியத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சூரத் தௌபாவிலே சொல்கிறார், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸு ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம். நிச்சயமாக இணை வைப்பவர்கள் அவர்கள் நஜீஸானவர்கள், அசுத்தமானவர்கள், அவர்கள் காபத்துல்லாவை நெருங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம ஹஜ் நம்ம பேர்ல விழுந்துருச்சு, ஹஜ் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இடையில நம்ம ஷிர்கான காரியம் செஞ்சோம்னா ஹஜ்ஜுடைய வாய்ப்பு இல்லாம போயிடும், ஹஜ்ஜு தடையாகி விடுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஷிர்கான காரியத்திலிருந்து, குஃபுரான வார்த்தைகளிலிருந்து நாம் முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் அல் இஸ்திக்ஃபார் வ தௌபா, நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பாவங்களை நினைத்து தௌபா செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இஸ்திக்ஃபார்னா வாய் மொழியில சொல்றது, யாரெல்லாம் மன்னிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயில சொல்றது. தௌபாங்கிறது அமல் செஞ்சு கேட்கறது. ஒரு 2 ரக்காயத்து தொழுகிறது, அல்லது சதக்கா செய்து விட்டு, ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, இதற்கு பெயர் தௌபா என்று சொல்லுகிறார்கள். ஆக அந்த பாவங்கள் என்பது ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்களா இருக்கலாம். கடந்த காலம் நம்ம 5 நாள் தொழுகாம இருந்திருக்கலாம், கடந்த காலத்துல ஜகாத் கொடுக்காம இருந்திருக்கலாம், கடந்த காலத்துல ரமலான நோன்பு வைக்காம இருந்திருக்கலாம். ஆக இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கடமைகளிலே நாம் தவறி இருந்தால் அதற்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஹுகூகுல் இபாத், அடியாருடைய கடமைகளில் நாம் தவறு செய்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர்களிடத்தை நாம் பேசாமல் இருந்திருக்கலாம், நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைவாக செய்திருக்கலாம், நம்முடைய சகோதரர்களிடத்திலே சண்டையிட்டு இருக்கலாம், நம்முடைய சக வியாபாரிகளிடத்திலே சண்டை இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலிலே குறை இருக்கலாம், நம்முடைய பேச்சு வார்த்தைகளிலே குறை இருக்கலாம். ஆக அடியார்கள் சம்பந்தப்பட்ட அந்த கடமைகளிலே நாம் குறைவு செய்திருந்தால் அதற்காக வேண்டி நாம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். 4வது விஷயம் அத்தக்வா, இறைவனுடைய அச்சத்தை நாம் அதிகமாக உருவாக்க வேண்டும். ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு, உம்ரா கடமையாயிடுச்சுன்னு சொன்னா தக்வாவை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். தக்வாவை அதிகமாக்குவதற்கு முதல் விஷயம் 5 நேர தொழுகையை கடைபிடிக்கிறது. தொழுகை நேரங்கள் வந்துவிட்டால் உடனே தொழுது விட வேண்டும். அதுபோன்று தக்வாவை அதிகமாக்கக்கூடிய விஷயம், உறவினர்களிலே உறவு முறித்திருந்தால் அந்த உறவினர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் இணைந்து விட வேண்டும். இதன் மூலமாக நமக்கு தக்வா அதிகரிக்கும், இறைவனுடைய அச்சம் அதிகரிக்கும். 5வது விஷயம் அல் இஹ்லாஸ், மன தூய்மையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று. அப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய மனதிலே அதிகமாக இஹ்லாஸை உருவாக்கி கொள்ள வேண்டும், மன தூய்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மை ஹாஜி என்று மக்கள் சொல்ல வேண்டும், நம்மை மக்காவுக்கு போனவர் என்று புகழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்ற ஒரு மன தூய்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆறாவதாக அல் இஷ்க், அல்லாஹுடைய அன்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தனையோ அன்புகள் நம்மை குறிக்கிடுகிறது. அந்த அன்புகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய அன்புதான் பெரியது, அல்லாஹுடைய அன்புதான் மிக தூய்மையானது என்று அல்லாஹ் மீது அன்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய பிரியத்தை அதிகமாக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே அல்லாஹுடைய பிரியத்தை நாம் மனதிலே அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏழாவது விஷயம், தஅலீமுல் மனாசிக்கி, ஹஜ்ஜுடைய அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய அமல்கள், ஹஜ்ஜில் எத்தனை ஃபர்து இருக்கு, ஹஜ்ஜில் எத்தனை வாஜிப் இருக்கு, ஹஜ்ஜில் எத்தனை சுன்னத் இருக்கு, இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த ஹஜ்ஜை முழுமையாக செய்ய முடியும். எட்டாவது, ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது அதனுடைய பொருட்களை தயார் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கின்ற பொழுது பொருட்களை தயார் செய்ய வேண்டும். இப்போ நிறைய பொருட்களை நம்ம என்ன செய்யறோம், தயார் செஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ 40 கிலோவா, 40 கிலோ அனுமதிக்கிறாங்க, 40 கிலோ அனுமதிக்கிறாங்க, ஹேண்ட் லக்கேஜ் 10 கிலோ அனுமதிக்கிறாங்க. அப்போ அதில் நிறைய பொருட்களை நம்ம தயார் பண்ணிட்டு போகிறோம். அதில் சுன்னத்தாக இருப்பது முஸல்லாவை எடுத்துகிட்டு போகணுங்க. ஏன்னா ஹஜ்ஜில் நம்ம பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், அங்கங்கே தொழுகும்போது முஸல்லா தேவைப்படும். கட்டாயம் முஸல்லாவை எடுத்து போக வேண்டும். மிஸ்வாக் எடுத்துகிட்டு போகணுங்க. மிஸ்வாக் ஒரு குச்சி பத்தாது, ஒரு 5 குச்சி 10 குச்சியாவது வச்சுக்கணும். ஏன்னா அது மாதிரி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி சுருமை எடுத்து போகணும். இதெல்லாம் சுன்னத்தான காரியமாக, ஃபர்து அல்ல, வாஜிப் அல்ல, சுன்னத்தான காரியங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக தஹய்யுஸ் ஸாதி, உணவுகளை எடுத்து செல்ல வேண்டும், உணவு பொருள்களை எடுத்து செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 4 தடவை உம்ராவுக்கு போயிருக்காங்க, ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. போகும்போதெல்லாம் கட்டிச்சாதத்தோடு உணவுப் பொருட்களோடு தான் செல்வார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக உணவுப் பொருட்களோடு நாம் செல்ல வேண்டும். 9வது அல் இஜாஸா, நாம் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்கின்ற பொழுது பெரியவர்களிடத்தில் இஜாசத்து வாங்கிட்டு போகணும். ஹஜ்ஜுக்கு போகிறேன், உம்ராவுக்கு போகிறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தித்து இஜாசத்து வாங்கிட்டு போகணும். இதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்கு செல்கின்ற பொழுது, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஜாசத்து வாங்கினார்கள். நபியே நாயகமே, நான் உம்ராவுக்கு செல்கிறேன், இஜாசத்து கொடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, யா உமர் லா தன்ஸானா மின் துஆயிக வஅஷ்ரிக்னா ஃபீ துஆயிக, உமரே உம்முடைய துஆவிலே எம்மை நீ மறந்து விடாதே, உம்முடைய துஆவிலே என்னை கூட்டாக்கிக்கொள் என்று 2 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை வேண்டினார்கள் என்று சொன்னான். உம்ரா செல்லக்கூடியவர்களிடத்திலே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே துஆ செய்யும்படி கேட்பது சுன்னத்தாக இருக்கிறது. அவர்களும் அங்கே போய் துஆ செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. 10வது அஸ்ஸதகா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் சதக்கா செய்துவிட்டு செல்ல வேண்டும். அந்த சதக்காவிலே அல்-லியாஃபா, விருந்து கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். இதுவும் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தேவையானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு சதக்கா கொடுக்கணும். அவங்க தேவையில்லாதவங்க,
அவங்களும் நம்மை போன்று செல்வந்தர்கள், பணக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விருந்து அளித்து விட்டு செல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆக இந்த 10 காரியங்களும் ஹஜ் செய்யக்கூடியவரும் உம்ரா செய்யக்கூடியவரும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று ஹஜ்ஜின் வழிகாட்டியிலே எழுதியிருக்கிறார். ஹஜ்ஜின் வழிகாட்டின ஒரு நூல் வச்சுருப்பீங்க, அதில் இந்த 10 விஷயம் எழுதியிருக்காங்க. நீங்கள் திரும்ப கூட பார்த்துக்கலாம். ஆக அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் இந்த ஆரம்பமான 10 விஷயங்களையும் பேணிக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால், பேணிக்கொண்டால் அவருடைய ஹஜ்ஜு மிக சிறப்பாக பரிபூர்ணமாக இருக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே 3 விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது விஷயம் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கு. கலாமுல்லான குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் தான் இருக்கு. குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இறக்கப்பட்ட குர்ஆன், அது கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு நாள் வரைக்கும் இருக்கும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆங்கிலேயர்கள், இந்த இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் சுதந்திர போர் நேரத்திலே 3 லட்சம் குர்ஆனை எரிச்சாங்க. 3 லட்சம் குர்ஆனை எரிச்சாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் தான் சுதந்திரத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க, சுதந்திரம் கேட்கிறாங்கன்னு. அந்த முஸ்லிம்களை எரிச்சப்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லிம்களிடத்திலே பகைமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் 3 லட்சம் குர்ஆனை எரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு குர்ஆன் பெருகிதான் இருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் உலகத்திலே 20 கோடி ஹாஃபில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மலேசியா திருநாட்டிலே மட்டும் 20 லட்சம் ஹாஃபிஸ்கள் இருப்பதாக சொல்கிறார். நாடுகளிலே ஹாஃபில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு மலேசியா திருநாடு. அங்கே அரபி மசாலாம் கிடையாது, எல்லா பள்ளியாசிலையும் ஹிப்ஸ் மசால், எல்லா மக்களுமே ஹாஃபிலாக இருப்பாங்க. ஹாஃபிலாக இருக்கிறதுக்கு அஜரத்தில் சரத்து கிடையாது. அங்கே எல்லாருமே ஃபிளைட் ஓட்டுறவர் கூட ஹாஃபிலாக இருப்பார், கப்பல் ஓட்டுறவர் ஹாஃபிலாக இருப்பார், கடை நடத்துறவர் ஹாஃபிலாக இருப்பார், பெண்களும் ஹாஃபிலாக இருப்பாங்க மலேசியாவில். ஆக இன்னைக்கு உலகத்தில் குர்ஆனை மன்னம் செய்த ஹாஃபில்கள் லட்சோப லட்ச ஹாஃபில்கள், இல்லை கோடிக்கணக்கான ஹாஃபில்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலமாக, அவர்கள் வசீலாவாக, அவர்கள் வழியாக இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக உலகத்திலே பாதுகாப்படுவது கபூரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு உலகத்திலே பாதுகாப்பானது. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை அதை தோண்டி கொண்டு போவதற்காக வேண்டி எகிப்திலிருந்து 2 பேர்கள் மதீனாவை வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நேரடியாக தோண்ட முடியாதுன்னு சொல்லி அண்டர் கிரவுண்டில் என்ன செஞ்சாங்க, தோண்டிக்கொண்டே வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுடைய மன்னருடைய கனவிலை தோண்டி சொன்னாங்க, 2 யூதர்கள் என்னுடைய கபரை எடுத்து செல்வதற்காக, புனித உடலை எடுத்து செல்வதற்காக வேண்டி சில நாட்களாக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கண்டுபிடித்து விரட்டுங்கள் என்று கனவுலை வந்து சொன்ன பொழுது மதீனாவுடைய மன்னர் அறிவிப்பு செய்கிறார், மதீனாவில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மஸ்ஜிதே நபவியிலே பரிசுகள் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்கிறார். எல்லா மக்களும் ஒன்று சேருகிறார்கள். அந்த 2 யூதர்களும் வருகிறாங்க பரிசு வாங்கறதுக்காக. ரசூலுல்லாஹ் அடையாளமும் சொல்லிட்டாங்க, நெட்டையா இருப்பாங்க, அவங்களுடைய கண்கள் நீல நிறமாக இருக்கும், அவருடைய முடி சுருட்ட முடியாக இருக்கும் என்று அடையாளம் சொல்லிட்டாங்க. மன்னர் இந்த 2 வித்தியாசமானவரை பார்த்தோன்னு பிடிச்சிட்டார். பிடிச்சி கேட்டாரு, நீங்க எந்த நோக்கத்திற்காக மதீனாவில் தங்கியிருக்கீங்க? அவர்கள் அழுதுகொண்டே சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய எகிப்து மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடலை கொண்டு வருவதற்காக கட்டளையிட்டு இருக்கிறார், அதற்காக நாங்கள் உள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம், சுரங்கத்தை நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும்.
அவர்களுடைய கபருக்கும் எந்த அழிவும் இல்லை. மூணாவது பைத்துல்லா, அல்லாஹுடைய திருவீடு காபத்துல்லாவுக்கு எந்த அழிவும் இல்லை. யானைப்படை வந்தது. யமன் நாட்டு மன்னன் ஆப்ரஹா 13 யானைகளிலே படையோடு வந்தான் காபத்துல்லாவை அழிப்பதற்காக, உடைப்பதற்காக. ஆனால் அவன் மக்காவுடைய எல்லையிலேயே நிறுத்தப்பட்டு அவனை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களை அனுப்பவில்லை, அபாபில் பறவையை அனுப்பினான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆபிரகாம் படையை, அவனுடைய யானப்படையை, அவனுடைய குதிரைப்படையை, அவனுடைய இராணுவ படையை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதர்களை, இராணுவத்தை அனுப்பவில்லை, அபாபில் பறவையை அனுப்பி வைத்தான். வஅர்ஸல அலைஹிம் தொய்ரன் அபாபீல், அவர்கள் மீது அபாபில் பறவையை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அபாபில் பறவை அவர்களை எப்படி அழித்தது அதையும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன. அப்படி எரிந்த காரணத்தால், அந்த கல்லுடைய தாக்கத்தினால் அவர்கள் எப்படி ஆனார்கள்? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று கூலமாக அவர்கள் மடிந்து போனார்கள், மாண்டு போனார்கள், அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்கிறார். ஆக அருமையானவர்களே, இன்னைக்கு ஹாஜிகள் பார்க்கலாம், காபத்துல்லா போனா பாருங்க, ஃபஜ்ர் நேரத்தில் ஒரே குருவி சத்தமாக கேட்கும். காபத்துல்லாவுக்கு மேல ஒரே குருவி சத்தமா, குருவி கூட்டமாக இருக்கும். அதான் அபாபில் பறவை. இன்றைக்கும் அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை அந்த அபாபில் பறவைகளை கொண்டு தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆக ஓரளவுக்கு நாம் ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை, ஹஜ்ஜினுடைய மாண்புகளையும் உம்ராவுடைய மாண்புகளையும் தெரிந்துவிட்டோம். அடுத்தபடியாக ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் தர்த்தீபாக பார்ப்போம். ஹஜ்ஜிலே 3 வகை இருக்கின்றன. ஹஜ்ஜில் 3 வகை இருக்கின்றன. முதல் வகை ஹஜ்ஜே இஃப்ராத், ஹஜ்ஜை மட்டுமே செய்வது. ஹஜ்ஜே இஃப்ராத்னா ஹஜ்ஜை மட்டுமே செய்வது. நிறைய பேர் துல்ஹஜ் பிறை 8 காலையில் வந்து இறங்குவாங்க. ஏன்னா 8 லுஹர்ல இருந்தால் ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிக்குது. அப்போ ஹஜ்ஜை மட்டுமே அவர்கள் செய்யக்கூடியவர்கள். இது பேரு ஹஜ்ஜே இஃப்ராத் அப்படிம்பாங்க. இரண்டாவது வகை ஹஜ்ஜே தமத்து, இடையிலே சுகம் பெறக்கூடிய ஹஜ்ஜு. இப்போ பெரும்பாலும் இந்தியாவில் வந்து அப்படித்தான் போகிறோம். துல்ஹஜ் பிற 8க்கு முன்னாடி, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிடுறோம். போய் உம்ராவை முடிக்கிறோம். உம்ரா முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும். நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சுகம் எடுக்கிறோம். இதுக்கு பேர் அப்புறம் ஹஜ்ஜுடைய அந்த நாள் வந்த உடனே நியத்து வச்சு திரும்பவும் இஹ்ராம் கட்டிக்கிறோம். இந்த வகைக்கு பேர் என்னங்க? ஹஜ்ஜே தமத்து, இடையில் சுகம் பெறக்கூடிய ஹஜ்ஜே. மூன்றாவது வகை ஒன்று இருக்குங்க, ஹஜ்ஜே கிரான். ஒரே இஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நியர்த்தியது. நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு 3 பேர் ஹஜ்ஜை கிரான் பண்ணாங்க. சென்னையிலேயே இஹ்ராம் கட்டும்போது இதிலேயே நான் உம்ரா செய்வேன், இதிலேயே ஹஜ்ஜு செய்வேன் சொல்லி ஏற்றி வச்சுட்டாங்க. அப்போ அவங்க இஹ்ராமுடைய ஆடையிலேயே தான் இருந்தாங்க. குளிக்கும்போது ஒரு லுங்கியை கட்டி குளிப்பாங்க, திரும்பவும் இஹ்ராம் உடையிலே வந்துடுவாங்க, சாதாரண உடைக்க வரமாட்டாங்க. இப்படி ஹஜ்ஜுடைய நாள் வரும் வரைக்கும் இஹ்ராம்லேயே இருந்து ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வதற்கு பேரு சொல்லுங்க ஹஜ்ஜே கிரான் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா நாம என்ன செய்யுங்க, ஹஜ்ஜே கிரான் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ்ஜு 2 விதமான அபிப்பிராயம் இருக்கின்றன. ஹஜ்ஜே தமத்து என்றும் சில இமாம்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜே கிரான் என்றும் சில இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, துல்ஹஜ் பிறை 8 வந்துவிட்டால் நம்மளை எல்லாத்தையும் ரூம்ல இருந்து என்ன செய்வாங்க, பஸ்ஸில் கூட்டு போவாங்க. எங்க கூட்டு போவாங்க? மினாவுக்கு கூட்டு போவாங்க. இஷா தொல்ட்டே பஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய ஹோட்டலுக்கு முன்னாடி பஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும்.
நம்மளை எல்லாம் கூப்பிடுவாங்க. மினா மைதானத்துக்கு லுஹருக்கு போனால் போதும், நான் இப்போ விடுறதில்ல. இப்போ இரவுலேயே கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா கூட்ட நெரிசல். இரவுலேயே கூட்டு போய் ஃபஜ்ர்லேயே மினால விட்டுறாங்க. ஃபஜ்ர் தொழுது எங்கே தான் சொல்லுங்க, மினால தான். அப்போ லுஹர்ல இருந்து ஆரம்பம், ஹஜ் ஆரம்பம். ஆனால் ஃபஜ்ர்ல இருந்து ஃபஜ்ருக்கே நம்ம மினாவுக்கு போயிட்டோம். இப்போ மினாவுக்கு போனோம்னா ஹஜ்ஜுடைய முதல் அமல் மினால தங்குறது. துல்ஹஜ் பிறை 8 மினாவில் தங்குறோம். அடுத்ததாக அடுத்த நாள் 9ஆம் நாள்ல அரஃபால போய் தங்கணும். இப்போ அதுக்கு என்ன செய்யறாங்க? இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மகரீப்ல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. மகரீப்ல இருந்து வாங்க அரஃபா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருவாங்க. ஸ்டேஷனில் விட்டுட்டா அங்கே நமக்கு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் ஏறி நேரம் எங்கே போகணும்? அரஃபா மைதானத்துக்கு போகணும். மினாலேருந்து அரஃபா மைதானம் ஒரு 17 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சிலவங்க 20ங்கிறாங்க, சிலர் 17ங்கிறாங்க. அரஃபா மைதானத்துக்கு போயிடுறோம். அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க. இல்லை நம்ம அரஃபா மைதானத்துக்கு நமக்கான டென்ட்டு நமக்கு இரவுலேயே சொல்லிடுவாங்க. அந்த டென்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் அங்கே காலையில் உணவு, மதியம் பிரியாணி, மதியம் குர்ஆன் கொடுப்பாங்க, அன்பளிப்பு. அதே மாதிரி பழங்கள்லாம் குர்ஆன் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அரஃபால போய் ஃபஜ்ர் தொழுதுடுறோம், லுஹர் தொழுதுடுறோம். அரஃபாவில் திக்ரு செய்வார்கள், குர்ஆன் ஓதுவாருங்க. இல்லை குறிப்பிட்ட அமல் கிடையாது. அரஃபால அவங்கவுங்க தேர்வு செஞ்சு அமல்கள் செய்வாங்க. குறிப்பாக தௌஹீத் கலிமா ஓதுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிபா ஓதுவாங்க. தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகள் செய்வாங்க. சில பெருமக்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அரஃபா மைதானத்தில் கொஞ்ச நேரம் தங்கினாலே போதும், ஃபர்து நிறைவேறும். இருந்தாலும் மகரிப் வரைக்கும் தங்குவாங்க ஹாஜிகள். அசர் தொழுகை முடிந்தவுடன் எல்லாம் அரஃபாவுடைய டென்ட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. டென்ட்டை விட்டு வெளியே வானத்தை நோக்கி கையை உயர்த்தி எல்லாம் துவா செய்வாங்க. நான் போன வருஷத்தில் மஷூராவில் முடிவாகி, சேலம் மௌலானா தான் துவா செய்யணும்னு சொல்லி முடிவாகி எனக்கு அந்த துவா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாங்க. துவானா 1 மணி நேரம் துவா கேட்கணும். அசர் தொழுத உடனே மகரிப் வரைக்கும் துவா செய்யணும். 3 மொழியில துவா செய்யணும். அரபியில் செய்யணும், அதுபோன்று தமிழில் செய்யணும், உருதுலையும் செய்யணும். ஏன்னா உருது மக்கள் நிறையா இருக்காங்களே, உருதுலையும் செய்யணும். அருமையானவர்களே, அப்படி துவா செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக், ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. அப்ப அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் துவாவில் ஈடுபடுவாங்க அரஃபா மைதானத்தில். அரஃபா மைதானத்திலே ஹாஜிகளுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி அரசாங்கமே மதியம் பிரியாணி கொடுத்துருது. வெளியே பார்த்தோம்னா நிறைய வேன்கள்ல நிறைய ஃப்ரூட்ஸ்கள் வச்சிருப்பாங்க, நிறைய ஜூஸுகள் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். ஹதியா 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 கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம போகும்போதெல்லாம் ஒரு 10 வாங்கிட்டு வந்துடுறது, பையை கொண்டு போய் 10 வாங்கிட்டு அப்போ ஹாஜிகளுக்கு கொடுக்கறது. ஆக அல்லாஹு தஆலா தன்னுடைய விருந்தாளி என்று சொல்லி அந்த ஹாஜிகளுக்கு அரஃபா மைதானத்தில் கண்ணியப்படுத்துகிறான். அரஃபா மைதானத்திலிருந்து மகரிபு தொழக்கூடாது. மகரிபு தொழுகாமல் முஸ்தலிஃபா என்ற மலைக்கு பெறப்பட வேண்டும். அதுக்கு ட்ரெயின் தான். ஏன்னா ட்ரெயினில் போய் ஏறி முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபா என்ற மலையில் இப்போ யாரையும் தங்க விடுறதில்லை. அதை சுற்றி என்ன செய்கிறாங்க? இப்போ ரெட் கார்பெட் போட்டு கண்ணியமான முறையில் தங்க வைக்கிறாங்க. அதில் இந்தியான்னு சொல்லி ஒரு பகுதி போட்டிருப்பாங்க, இந்தியான்னு சொல்லி எழுதி பகுதி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி சொல்லி அங்கங்கே போட்டிருப்பாங்க. இந்தியான்னு சொன்னாலும் இந்தியாவில் எங்கே போனாலும் தங்கிடலாம்.
இந்தியான்னு போட்டிருக்க பகுதியில் எங்கே வேணாலும் தங்கிடலாம். அங்கே போய் தங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓரங்களில் லாரியில் வச்சு தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ரொட்டி கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கி நைட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு ஒழு செஞ்சுட்டு ஒழு செய்வதற்காக பைப்புகள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் 2011 ஹஜ்ஜி செய்யும் போது இவ்வளோ ஏற்பாடுலாம் இல்லை. நடந்தே போனோம், நடந்தே வந்தோம், ரொம்ப சிரமம். 2018 போயிருக்கும்போது நல்ல சிறப்பான ஏற்பாடு. எந்த ஒரு சடங்கும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல் மிக அழகான முறையே 2018 போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தோம். இப்போ நான் சொல்றதெல்லாம் 2018 உள்ள முறைகள். இப்போ இன்னும் அதிகமாக இருக்கலாம். அப்போ போய் ஒளி செஞ்சுட்டு வந்து மகரிபுக்கு ஒரு பாங்கு சொல்லி ஒரு இக்காமத்து சொல்லி மகரிபை தொழுகணும். அடுத்து ஒரு இக்காமத்து சொல்லி இஷாவை தொழுகணும். நாங்கள் தொழுகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் போய் தொழுகிறதுக்கு சொல்லுங்க 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மகரிபு. ஏன்னா இடையில கொஞ்ச நேரம் விரிப்பை விரித்து படுத்துட்டோம். கூட வந்தவங்க வயசானவங்க ஓய்வெடுக்க வேண்டும் சொல்லிவிட்டார்கள். அப்போ இடையில ஒரு இடத்துல விரிப்பை விரித்து ஒரு 2 மணி நேரம் என்ன செஞ்சாங்க, ஓய்வெடுத்தாங்க. அங்கே முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது நைட்டு 12 ஆயிடுச்சு. போனோன்னா என்ன செஞ்சேன், அங்கே இருக்கக்கூடிய ரொட்டிகள், அங்கே புரூஸுகள், கலர்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ராகத்தை எடுத்துட்டு போய் ஒளி செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிக்கும் போது 12 மணி மகரிப் தொழுக. அப்புறம் இஷா தொழுக ஒரு ஜமாத்தில் எடுத்து தொழுதுட்டு அப்படியே படுத்துட்டோம். படுத்துட்டா ஒரு 4:30 மணிக்கு ஃபஜ்ருடைய பாங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்க எல்லாம். ஏன்னா தஹஜ்ஜத் தொழுகணும்ல, எல்லாம் 3:30 எந்திரிச்சு எல்லாம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு அந்த முஸ்தலிஃபா என்ற இடத்தில்தான் சைத்தானுக்கு கல்லை பொறுக்கணும். பொடி கற்கள் ஏற்கனவே அங்கே கொட்டி வச்சிருப்பாங்க, ஈஸியாக பொறுக்கிடலாம். எத்தனை கல் பொறுக்கணுங்க? 70 கல் பொறுக்கணும். அதுக்கு போகும்போதே ஒரு ஜோல்னா பை, ஒரு சின்ன பை வாங்கிட்டு போயிடணும். அதில் வச்சுக்கிட்டோம்னா தர்த்தீபா இருக்கும். 70 கல்லை பொறுக்கி கொண்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு யாசின்லாம் ஓதிட்டு அந்த கல்லை பொறுக்கிக்கிட்டு அப்படியே வரணும். வந்துட்டே இருக்கும்போது அப்போ என்ன செய்யலாங்க, வந்துட்டே இருக்கும் மஸ்அருல் ஹராம் என்று ஒரு பள்ளியாசம் இருக்கு. மஸ்ஜிது மஸ்அருல் ஹராம் என்று ஒரு பள்ளியாசம் இருக்கு. அந்த பள்ளியாசுக்குள்ள போக முடியாது, ஏன்னா கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டங்கள் இருப்பாங்க. அதுக்கு நேராக நின்று ஒரு துவா செஞ்சுட்டு அங்கேருந்து பிறப்பிட்டு வந்துடும். பிறப்பிட்டு ட்ரெயினில் ஏறி எங்கே வரணுங்க, மினாவுக்கு வரணும். சிலவங்க நேராக எங்கே போயிடுறாங்க, ஜம்ராத்துக்கே போயிடுறாங்க, கல்லறி இருக்கு. அப்படி போக தேவையில்லை, எங்கே வந்துடலாம், மினாவுக்கு வந்துடலாம். மினாவுக்கு நம்முடைய டென்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம். டென்ட்டில் வந்து ஓய்வு எடுத்த பிறகு மினாவுடைய டென்ட்டுக்கு அருகிலே மொட்டை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, முடிவு வெட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போய் என்ன செய்யுங்க, மொட்டை எடுக்கணும். இதற்கு முன்னாடி நம்முடைய குர்பானியை விசாரிக்கணும். இப்போ விசாரிக்கலாம் முடியாதுங்க, ஏன்னா எங்கே கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. நம்ம காசு கட்டிட்டோம் தான், அதனால் அவங்க கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையில் நம்ம ஒரு 11-11:30 மணிக்கு மொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். மொட்டை எடுத்த பிறகு நம்ம குர்பானை அவங்க கொடுத்துட்டாங்களே, கம்பெனிக்காரன் கொடுத்துட்டாங்க. மொட்டை எடுத்த பிறகு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். எப்படி நம்ம ஊர்லேருந்து போனோமோ நார்மல் ட்ரெஸ்ஸில், அதே மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லுஹருக்கு முன்னாடி ஜம்ராத்துக்கு போயிடணும். அங்கேருந்து ட்ரெயின் இருக்கு, ஜம்ரா கல்லறைக்கு போயிடணும். அங்கே போய் 3 ஷைத்தான், 3 தூண்கள் இருக்கும், பெரிய பெரிய தூண்கள். இப்போ சைத்தான்கள் பெருசான மாதிரி அந்த தூணையும் பெருசாக்கிட்டாங்க. அந்த காலத்தில் 4 அடியில் தூண் இருந்திருக்கு, இப்போ 40 அடியில் தூணு, அகல 40, நீள 40, பெரிய தூண்கள். அதிலே எழுதியிருப்பாங்க திக்கு ஷைத்தான், அதே மாதிரி வந்து சுமால் ஷைத்தான், மிடில் ஷைத்தான், அதிலே எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்,
இப்போ துல்ஹஜ் பிற 10ஆம் நாளில் வந்துட்டோம். 9 நாளில் அரஃபால தங்கிட்டு காலையில் 10ஆம் நாளுக்கு வந்துட்டோம். இந்த 10ஆம் நாளில் லுஹர் தொழுகாமல் எங்கே போயிட்டோங்க? ஜம்ராத்துக்கு போயிட்டோம். அந்த ஜம்ராத்தில் போய் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறியணும். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறியணும். 7 கல்லை எறிஞ்சிட்டு அங்கிருந்து திரும்பவும் மஸ்ஜிதே ஹைஃப் என்று இடையில ஒரு பள்ளியாசம் இருக்கு, முடிஞ்சா அங்கே போய் லுஹர் தொழுகணும். இல்லைன்னா நம்ம இடத்துக்கே வந்துடலாம். இதெல்லாம் போகிறதெல்லாம் சுன்னத்து தான், வாஜிபோ ஃபரலா அல்ல. மஸ்ஜிதே ஹைஃப் என்று ஒரு பள்ளியாசம் இருக்கு, அங்கே லட்சோபலட்ச ஹாஜிகள் ஒன்று கூடி இருப்பார்கள் லுஹர் தொழுவதற்காண்டி. அங்கே போய் லுஹர் தொழுகலாம். பள்ளியாசத்தில் போக முடியாது, கூட்டமாக இருக்கும். வெளியிலே நம்ம என்ன செய்யலாங்க? தொழுதுக்கலாம். போகும்போது ஒரு முசல்லா எடுத்து போயிருங்க. லுஹர் தொழுதுட்டு நம்முடைய மினா டென்ட்டுக்காக வேண்டி திரும்ப வேண்டும். அங்கேருந்து என்ன செய்யலாம்? அந்த மஸ்ஜித் ஹைஃபில் இருந்து மினா டென்ட்டுக்கு நம்ம நடந்தே வந்துடலாம். மினா டென்ட்டில் வந்து அசர் வரைக்கும் ஓய்வெடுக்க வேண்டும். அங்கே டென்ட்டில் ஒவ்வொரு டென்ட்லையுமே வந்து மத்பக் வச்சுருப்பாங்க, சமையலறை வச்சுருப்பாங்க. அவங்க கொண்டு வந்து நமக்கு உணவு கொடுத்துருவாங்க. நாங்கள் போன வருஷத்தில் ஹாஜிகளுக்காக உணவு நம்ம நாட்டிலேருந்து வந்துருச்சுங்க. ராஜஸ்தானத்திலேருந்து தயாரித்து கொண்டு வந்தாங்க. அதனுடைய பேக்கிங் டேட்டை பார்த்தா 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தயார் பண்ண உணவை ஹாஜிகள் தலையில் கட்டினாங்க. எங்களில் இருக்க விவரமான ஹாஜிகள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க, எழுதி கொடுத்தாங்க. இங்கே வந்த பிறகு 20,000 ரூபா என்ன செஞ்சீங்க? அதுக்காக கவர்மெண்ட் குடிச்சு 5 நாள் தங்கும்போது சாப்பாடு சரியில்லை அப்படின்னு. ஆக மினா டென்ட்டில் ஒவ்வொரு டென்ட்லையும் அதனுடைய முகப்பிலேயே மத்பக் இருக்கும், சமையல் அறை இருக்கும். நமக்கு சாயா வேணுமா? இப்போ வெளியில் போய் கடையில் வாங்க தேவையில்லை. இப்போ மத்பக்கில் கேட்டோம்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க? நமக்கு சாயா கொடுத்துருவாங்க. ஏதாவது பாத்திரத்தை கொண்டு போனாலும் அங்கே சாயா கொடுப்பார்கள், காஃபி கொடுப்பார்கள். அது இந்தியா மாதிரியே இருக்கும். ஏன்னா அது டென்ட் எடுத்த பூரா கேரளாக்காரங்க தான். இப்போ சாயா காஃபிலாம் வந்து நம்ம நாடு மாதிரி தான் இருக்கும். இட்லி கிடைக்கும். அதே மாதிரி பாயாசம் கொடுப்பாங்க அந்த டென்ட்டில். 11 மணிக்கு பாயாசம். நம்ம போய் நிறையா வாங்கிட்டு வரலாம், நிறைய கிடைக்கும், மிச்சமாக கிடக்கும். ஆக மினா டென்ட்டில் 5 நாட்கள் நமக்கு அழகான விருந்து கொடுக்கப்படுகிறது. அதுவும் நமக்கு பத்தலையா? மினா டென்ட்டுக்கு வெளியே வந்தால் பிரைவேட்டாக நிறைய கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் நம்ம விரும்பினதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆக மினாவிலே என்ன செய்ய வேண்டும்? பிறை 8 தங்கணும், 9 தான் இதில் போய் தங்கிறோம், அரஃபால தங்கிறோம். திருப்பி 10 தங்க வேண்டும். தங்கி 10ஆம் நாள் பெரிய ஷைத்தானுக்கு கொண்டு 7 கல் அடிச்சிடுறோம். அடுத்து 11ஆம் நாள் நம்ம என்ன செய்யறோம்? ஷைத்தானுக்கு கல்லறிய போகிறோம். அப்போ 21 கல் அடிக்கணும். 21 கல் 3 ஷைத்தானுக்குமே அடிக்கணும். ஒரு ஷைத்தானுக்கு 7 கல், உவேலா 21 கல்லை அடித்து விட்டு வரணும். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது கீரனூர்ல இருந்து வயசான ஒரு அம்மா வந்துருந்தாங்க. அவங்க கெஞ்சுவாங்க, என்னை கூட்டு போங்க. முதல் நாள் கல்லை கொடுத்து விட்டாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை. 2ஆம் நாள் போகும்போது என்னை கூட்டு போங்கன்னாங்க. இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு போனோன்னே அந்த நன்னிமா கல் எரிஞ்சாங்க பார்க்கணும். அந்த முத பெரிய ஷைத்தானுக்கு கல் எறியும் போது ஏதோ ஒரு பேரை சொல்லி அடித்தாங்க. 7 தடவை 7 பேர் சொன்னாங்க. நான் கேட்டேன், என்ன நன்னிமா பேரை சொல்லி அடிக்கிறீங்க? இந்த 7 பேர் எங்கள் ஊரில் பெரிய சைத்தாங்க, அந்த சைத்தான்களை ஒழிக்கிறக்காண்டி நீயத்தை வச்சு அடிச்சு அப்படின்ட்டாங்க. இப்படி சைத்தானை எரியும் போது எந்த நீயத்தோடு எரியணுமோ அந்த நீயத்து நிறைவேறுது. அந்த அம்மா தெரிஞ்சிருக்காங்க, 88 வயசு, தெரிஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் 7 சைத்தானை செஞ்சுருக்காங்க. அந்த 7 சைத்தானை பேரை சொல்லி அடித்தாங்க. அப்புறம் 2வது சைத்தானம் கிடைச்சாங்க, 3வது சைத்தானம் கிடைச்சாங்க. அவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கூட்டிகிட்டு போனோம். ஆக 3 நாட்கள் சைத்தானுக்கு கல்லெறியணும். 3 நாட்கள் சைத்தானுக்கு கல்லெறியணும்.
4வது நாளும் நாம் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய சந்தர்ப்பம் அது நம்மளால ஏற்படும். 4வது நாளும் மினாவிலே மகரிபுக்குள்ள கிளம்பிடணும். மகரிபுக்கு பின்னாடி மினாவில் தங்கினா 4வது நாளும் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டிய கடமை நமக்கு வந்துடும். ஆனால் பெரும்பாலும் மினாவே 3வது நாளே எல்லாத்தையும் கிளப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிளப்பி விட்டு எல்லாம் போகின்றாங்க. ஆனால் நாங்கள் முத ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது நாங்கள் என்ன செஞ்சோம், 4வது நாள் தங்கியிருந்தோம். தங்கியிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு எங்களுடைய ரூமுக்கு போனோம். ஆக இது ரொம்ப குறைவு. 3 நாள் கல்லெறிஞ்சாலே போதும். 10ஆம் நாள் 7 கல் சொல்லுங்க, 11 நாள் 21 கல், 12வது நாள் 21, 13ஆம் நாள் 21. எவ்வளோ ஆச்சு? இல்லை மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 70 இல்லையா? 70 கல்லத்து பொறுக்கிட்டு போனோம். இப்போ 3 நாள் தானே அடிச்சிருக்கோம். 42, 7, 49 கல்லு தான் முடிஞ்சிருக்கும். அதாவது 10ஆம் நாள் 7 கல் எறிஞ்சோம், 11 நாள் 21, 12 நாள் 12, 13, 21, 21 எவ்வளோங்க? 42. சொல்றேன் கேளுங்க, 42 ஆச்சா? முதல் நாள் ஒரு 7 எறிஞ்சோம், எவ்வளோ ஆச்சு? 49 ஆச்சு. தங்கலண்டா சொல்றேன், தங்காமத்தை இப்ப எல்லாமே வந்துடுறாங்க. ஆமா, கட்டாயமா அடிக்க வேண்டிய 49. மீதி 21 இருக்கும்ல, அந்த 21 யார் அடிக்கிறதுல அதை கீழே போட்டு வந்துடுறாங்க. ஆக தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. ஜம்ராத்துல நம்ம 10ஆம் நாள் 11 நாள் 12 நாள்ல கல் அடிக்கிறோம். 10ஆம் நாள் 7 கல் அடிக்கிறோம், அடுத்த நாள் 21, அடுத்த நாள் 21. என்னாச்சு? மொத்தம் 49 கல் தான். மீதி கல் எரிஞ்சுன்னா அதை என்ன செய்யுங்க? கீழே போட்டு வந்து. ஆனால் அந்த கல் சில நேரத்தில் மீதி கல் ஆகாது. நம்ம எரியும் போது தவறி எரிஞ்சிருவோம், அந்த போய் சுவத்தில் படாது. அப்போ அந்த நேரத்தில் திரும்ப நம்ம எரிவோம் இல்லை, அதுக்கு தேவைப்படும், எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால கரெக்டாக 49 எடுத்து போகக்கூடாது, அதிகமாக தான் வச்சுக்கணும். ஆக ஷைத்தானுக்கு நம்ம கல் எறிஞ்சிட்டோம். அடுத்தபடியாக ஒரு அமல் இருக்கு, அது ஃபர்தான அமல், தவாஃபு ஜியாரா. தவாஃபு ஜியாராங்கிறது ஹஜ்ஜுடைய 3 ஃபர்லுகள்ல ஒரு ஃபர்லு. சொல்லுங்க, ஹஜ்ஜுடைய 3 ஃபர்லு என்ன? முதல் ஃபர்ல இஹ்ராம் கட்டுறது, 2வது ஃபர்ல அரஃபாவில் தங்குறது, 3வது ஃபர்ல தவாஃபு ஜியாரா செய்யறது. தவாஃபு ஜியாரா எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னா, பிறை 10ல இருந்து ஆரம்பமாகிடுது. நம்ம முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு காலையில் நம்ம மினாவுக்கு வரோம், போய் செய்தானுக்கு கல் எறிஞ்சிட்டோன்னு வைங்க, முட்டை போட்டோம், செய்தானுக்கு கல் எறிஞ்சிட்டோம், தவாஃப் ஜியாராவுக்கு போயிடலாம். போய் அன்னைக்கே கூட பிடிக்கும், அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அன்னைக்கு இல்லாமல் அன்னைக்கு இரவு போகலாம். இரவில் போய் என்ன செய்யலாம்? தவாஃப் ஜியாரா செய்யலாம். தவாஃப் ஜியாரா செய்யும் போது 7 தடவை தவாஃப் செய்யணும். அதே மாதிரி தவாஃப் செய்யணும், தவாஃபுடைய 2 ரக்காய் தொழுகணும், ஜம்ஜம் தண்ணியை குடிக்கணும். அடுத்து சஃபா மர்வால என்ன செய்யணுங்க? சை செய்யணும். சை செய்யணும். இப்போ சை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பேண்ட் ஷர்ட்டில், கைலி சட்டையில் தான் போய் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. சை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம், ஹஜ்ஜு முடிஞ்சு. ஏன்னா ஏற்கனவே மினால மொட்டை போட்டீங்க, ஏற்கனவே மினால மொட்டை போட்டீங்க அல்லது முடிய குறைச்சிட்டீங்க. இப்போ ஹஜ்ஜுடைய காரியம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எப்போ ஹஜ்ஜுடைய காரியம் முடிஞ்சோ அப்பயே தல்பியாவும் முடிஞ்சிடும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்ல தேவையில்லை. அதுக்கு பிறகு நம்ம தெரிஞ்ச கலிமாக்களை 2ஆம் கலிமா 3ஆம் கலிமா இதை சொல்லிக்கொண்டே நம்ம என்ன செய்யலாங்க? தவாஃப் செய்யலாம். அடுத்து நஃபீலான தவாஃபுகள், காபத்துல்லாவில் போகும்போதெல்லாம் தவாஃப் என்ன செய்யணுங்க? ஒரு தவாஃப் ஆரம்பித்தா எத்தனை தடவை செய்யணுங்க? 7 தடவை செய்யணும். எங்கள் கூட வந்தவங்க இளையாங்குடிக்காரவங்க, மல்லிகைக்கடை சாவுல் ஹமீது ரொம்ப பெருமையாக சொன்னார், நான் 300 தவாஃப் செஞ்சேன் அப்படின்றாரு. 300 தவாஃபா? பரவாயில்லையே,
நான் 20 தவாப் தானே செஞ்சுருக்கேன், நீங்கள் 300 தவாப் செஞ்சுருக்கீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். 300 தடவை சுத்தின அஜித் அப்படின்றாரு. 300 தடவை சுத்திருக்காரு. ஆக இப்படி விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. இன்னொருத்தட்ட நான் ஃப்ளைட்டில் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது கேட்டேன், குர்பானி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. அதே அஜித் கேட்குறீங்க, ஊரில் கொடுத்துட்டாங்க அஜித், இங்கே வந்து பணம் கேட்டாங்க, நான் இப்போ முடியாதுட்டேன், அப்படி ஊரில் மேம் கொடுத்துனா அப்படின்னு. இப்படி நிறைய பேர் என்னங்க ஹஜ்ஜை முழுமையாக தெரியாமல் அறகுறையாக தெரிந்து ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் தவாப் ஜியாராவே செய்யலை. ஃப்ளைட்டில் விசாரிக்கிறேன், ஏங்க மினால தங்கிட்டு சைத்தானுக்கு கல்லறிஞ்சிங்கன்னு அடுத்து காபத்துல்லாவுக்கு போனீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அம்மா எப்படி காபத்துல்லா போய் எவ்வளவு கூட்டம் போல திரும்ப முடியுமா, நம்முடைய உயிர் தப்புமா, நான் போவே இல்லையே அப்படின்றது. தவாப் ஜியாரா செய்யவே இல்லை. இப்படி நிறைய குறைபாடுகள் குளறுபடிகள்லாம் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலை மிக சுருக்கமாகவும் ஹஜ்ஜின் வழிகாட்டிலே கடைசியில் எழுதியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், அதை குறிச்சுக்கிறேங்க. ஹுலாசா சுருக்கம். ஹஜ்ஜில் வந்து 5 இடங்கள் சம்பந்தமாகின்றன. ஹஜ்ஜில் 5 நாட்கள் சம்பந்தமாகின்றன. ஹஜ்ஜில் 5 இடங்கள் என்பது 1 மினா, 2 அரஃபா, 3வது முஸ்தலிஃபா, 4வது காபத்துல்லா, 5வது சஃபா மருவா. இந்த 5 இடங்கள் தான் ஹஜ்ஜில் சம்மந்தமாகுது. ஹஜ்ஜு நமக்கு இந்த 5 இடங்கள்ல செஞ்சோம்னாக்கும் ஹஜ்ஜு நிறைவேறிடும். 5 நாட்கள்ல ஹஜ்ஜு சம்மந்தமாகுங்க. வெறும் 5 நாள் தான் ஹஜ்ஜு. நம்ம எத்தனை நாள் போகிறோம் பாருங்க. 1 மாதம் 1.5 மாதம். நாங்கள் போயிருக்கும்போது 47 நாள் கிடச்சி. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் போயிருக்கும்போது 47 நாள் கிடச்சி. மக்கால 37 நாள், மதீனால வந்து என்னங்க நிறைய நாள் கழிச்சு. ஆக 47 நாள் கழிச்சு எங்களுக்கு. ஆனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது எத்தனை தான்? 5 நாள் தான். 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய தால்லுக், ஹஜ்ஜுடைய சம்பந்தம் இருக்கிறது. பிறை 8லிருந்து சொல்லுங்க 12லே நமக்கு என்ன முடிஞ்சிடும். சைத்தான கலர் 3வது கலரியிலம்ல அதோடைய ஹஜ்ஜு முடிஞ்சிடும். ஆக ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது 5 நாட்கள், ஹஜ்ஜுடைய இடங்கள் என்பது 5 இடங்கள். இதிலே ஹஜ்ஜில் வந்து 10 அமல்கள் சுருக்கமாக சொல்லலாம். ஹஜ்ஜுடைய அமல்கள் 10 அமல்கள் தான் எழுதிக்கிறங்க. 1வது இஹ்ராம், 2வது தவாப்பு, 3வது சஇ, 4வது உகுஃப மினா, மினால தங்கிறது, 5வது அரஃபால தங்கிறது, 6வது முஸ்தலிஃபால தங்கிறது, 7வது ரமியுல் ஜிமால் சைத்தானுக்கு கல்லெறிகிறது, 8வது குர்பானி கொடுக்கிறது, 9வது ஹல்கு கசர் மொட்டை அடிக்கிறது, முடியை குறைத்துக் கொள்ளுதல், 10வது தவாபு ஜியாரா. இந்த 10 தான் ஹஜ்ஜுடைய அமல்கள். இன்னொன்றை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். காபத்துல்லாவிலே ஒவ்வொரு வக்திலையுமே ஜனாசா வருங்க. ஒரு தடவை 17 ஜனாசா வந்துச்சு. அல்லாஹ் அக்பர். ஹாஜிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், இவ்வளவு ஜனாசா வந்திருக்குன்னு. ஜனாசா தொழுவது, காபத்துல்லாவிலே ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கிராத் நன்மை கிடைக்கும். ஒரு கிராத் நன்மை என்பது ஒரு உஹது மலை அளவு. அப்ப 2 கிராத்துடைய நன்மை அளவு 2 உஹது மலை அளவுக்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆக காபத்துல்லாவிலே ஜனாசா தொழுகையிலே முக்கியமாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடைய அமல்களையும் உம்ராவுடைய அமல்களையும் பரிபூர்ணமாக நமக்கு கபூல் செய்வானாக. அதுமாதிரி ஆர்வ கோளாறுல காபத்துல்லாவில் இரவுல தங்குறேன்னு சொல்லி போய் இரவுல தங்கி நிறைய பேர் உடம்பை கெடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் சரியான தூக்கம் இல்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய அமல்களிலே உம்ராவுடைய அமல்களிலே ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. போய் சரியான முறையிலே நம்ம ரூமில் போய் தங்கணும். ஃபஜ்ர் அங்கேயே நம்ம தொழுகலாம். நம்ம ஏரியாவிலே பள்ளியாசம் இருக்கும், நம்முடைய பில்டிங்கில் பள்ளியாசம் இருக்கும், ஏத்தாப்பில் பள்ளியாசம் இருக்கும், அங்கேயே ஃபஜ்ர் தொழுகலாம்.
அல்லது ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு டீ காஃபியாக குடிச்சிட்டு பஸ்ஸு ரெடியாக நிற்கும், நேராக காபத்துல்லாக்கு வந்துடலாம் ஃபஜர் தொழுகைக்கு. இப்படி செய்து கொள்ளலாம். ஃபஜர் தொழுகை முடிஞ்ச உடனே கிளம்பி ரூமுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாஸ்தா சாப்பிட்டு அதுக்கு பிறகு பிறப்பிட்டு என்ன சில காபத்துல்லாவுக்கு போகலாம், லுஹர் தொழுகைக்கு போகலாம். போகும்போது நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டே போயிருங்க. எடுத்துகிட்டு போய் லுஹர் தொழுதோன்னா நாங்கள் எப்போவுமே, நானும் என்னுடைய மனைவியும் எப்போவுமே அந்த பாபு சலாம் கேட்டு, அதெல்லாம் சுன்னத்தானே கேட்டு பாபு சலாம் கேட்டு 19 வெளியே வச்சுக்கோங்க, 19 அந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் விசாலமான இடம் இருக்குது, அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். லுஹர் தொழுது சாப்பிட்டு ஒளி செஞ்சுட்டு திரும்ப ஒளி செஞ்சுட்டு திரும்ப ஒரு 7 முறை போயிடுங்க தவாப் செய்வோம். ஆக ஹாஜிகளுக்கு தங்களுடைய அமல்களை நீங்கள் இலகுவாக ஆக்கிக்குங்க. ரொம்ப ஆர்வப்பட்டு நான் தவாப் செய்கிறேன்னு சொல்லி ஒரு 7 முறை சுற்றிக்கிட்டா போதும். திரும்ப நீங்கள் ஓய்வுக்கு வந்துடுங்க, ரெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி காபாவுக்கு பக்கத்தில் சுற்றி வந்து அனுமதிக்காதுங்க. காபாவுக்கு பக்கத்தில் சுற்றும் போது ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கிட்ட நெரிசல் அதிகமாகும், தள்ளி விட்டுருவாங்க, கீழே விழுந்துருவோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க கூட பயிலுவாங்க, ரொம்ப புஷ்டியாக இருப்பாங்க. அதுவும் அந்த கருப்பர்களை சொல்லவே தேவையில்லை, லைட்டாக அப்படி தட்டாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். அப்போ அவங்கள பார்த்து கொஞ்சம் நம்ம என்ன செய்யணுங்க, ஒதுங்கிக்கணும். அங்கே பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, நான் தான் முதல்ல போவேன். அது ஹஜருல் அஸ்வத் கல் வந்துச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி வந்துடணும். ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒட்டி போகிறோம்னு சொன்னால் நம்மை தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நாம் அதிகமாக தவாப் செய்யணும். ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா டெய்லி காபத்துல்லாவில் போய் ஒரு 4 நேரம் தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். லுஹரு, அஸ்ஸரு, மக்ரிபு, இஷா. ஆனால் போக 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 இஷாவுக்கு கூட்டம் அதிகமாயிரும். இஷா தொழுவிட்டு வெளியேறவங்க அதிகமாகிடுவாங்க. அதனால மக்ரிபு தொழுதுட்டு கூட நம்ம ரூமுக்கு பெறப்பட்டுடலாம். ஏன்னா இஷா தொட்டு பஸ்ஸை பிடிக்க முடியாது, 11 மணி 12 மணி ஆயிரும். பஸ்ஸு போகிற கூட்டமாகத்தே வரும், எதில் ஏற முடியும்? ஆக மக்ரிபு தொழுட்டு கூட நம்ம கிளம்பி ரூமுக்கு வர்றது ரொம்ப நல்லது. பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கும், யாரும் மக்ரிபு தொழுட்டு பெறப்பட மாட்டாங்க. இஷா போய் அங்கே போய் பள்ளியாசல் தொழுதுக்கலாம். நம்ம தங்கி இருக்கிற இடத்துல அதுவும் ஹரம் தான், 20 கிலோமீட்டர் ஹரம் என்று அறிவித்திருக்கிறாங்க. காபத்துல்லாஹ்ல தொழுகிறதும் ஹரத்துடைய நன்மை கிடைக்கும். நம்ம தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் தொழுதாலும் காபாவில் தொழுது நன்மை கிடைக்கும். இதை நம்ம நினைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு காபத்துல்லாஹ்ல தான் தொழுகை அனுப்பிக்கக்கூடாது. அங்கே நிறைய பள்ளிவாசல்கள் நல்ல அழகான முறையில் இமாம்கள் ஓதுவார்கள். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி தொழுகக்கூடிய இடம் இருக்குது. அங்கே போய் கூட நம்முடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம். ஆக ஹஜ்ஜுடைய அமல் என்பது நம்முடைய நிலைமையை கொண்டு தான் இருக்கிறது. நம்ம அதை இலகுவாக எடுத்துக்கிட்டால் இலகுவாக எடுத்துக்கலாம். நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொன்னால் ஹஜ்ஜு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறதையும் நம்பக்கூடாது. யார் முக்கியஸ்தர்கள் சொல்கிறார்களோ அதை நம்பணும். பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் போகக்கூடாது. ஹஜ்ஜி என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் நம்முடைய ஆயுளிலே கொடுத்த பாக்கியங்களிலேயே சிறந்த பாக்கியம் ஹஜ்ஜு, உம்ராவுடைய பாக்கியம். அடுத்து மதீனா ஷெரீஃப் நாம் செல்கிறோம். அந்த மதீனா ஷெரீஃபுக்கு செல்கின்ற பொழுது சில ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். மதீனா ஷெரீஃப் சொல்றதுக்கு முன்னாடியே ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஹஜ்ஜு செய்த பிறகு மதீனா ஷெரீஃப் செல்வதற்கு முன்னால் 1 கோடி ஸலவாத் ஓதிட்டு போனாங்களாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸலவாத் என்ன செய்யணுங்க, 1 லட்சமாவது ஓதிட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டும். மதீனாவுக்கு சென்றவுடன் ரூமில் போய் நல்லா குளிச்சுட்டு அங்கேயாவது சுருமா போடணும். இப்போ சுருமாவே இல்லை, சுருமா இருக்காங்க, ஆமாம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ சுருமா வியாபாரமே குறைஞ்சி போச்சு. சுருமானா என்னன்னு கேட்குற அளவுக்கு இப்போ இருக்குது.
அங்கே வந்து சுருமா மிஸ்வாக்கெல்லாம் வந்து காபத்துல்லாவை சுற்றியே வியாபாரம் செய்வாங்க. அதுக்கு மட்டும் அனுமதி. அங்கே நிறைய பேர் மிஸ்வாக் செய்வாங்க, நிறைய பேர் சுருமா போடுவாங்க. ஆக மிஸ்வாக்கும் சுருமாவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் மக்கா மதீனா. ஹாஜிகள் அங்கே சென்று சுருமாவையும் மிஸ்வாக்கையும் பழகி வர வேண்டும். வந்து இங்கேயும் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். சுருமா போடணும், மிஸ்வாக் செய்யணும், அத்தர் பூசணும், நல்லா ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்காக செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுது மஸ்ஜித் நபவி அதில் சென்று என்ன செய்யணுங்க, தஹியத் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுகணும். தஹியத் மஸ்ஜித்னு ஒரு தொழுகை இருக்காது, நமக்கு தெரியறதே இல்லை. இப்போ பள்ளியாசலில் போனாலும் முதல்ல 2 ரக்காத் தொழுகணும். தஹியத் மஸ்ஜித், அந்த தஹியத் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுதுட்டு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். பெண்கள் பின்பகுதியிலே செல்ல வேண்டும், ஆண்கள் முன்பகுதியிலே செல்ல வேண்டும். சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மஸார் வரும். அதுக்கு ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக் யா அபூபக்கர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவில் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு வார்த்தை அதிகப்படுத்தணும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ஒரு வார்த்தையை அதிகமாக்கிக்கணும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ஏன்னா நபி மீது ஸலவாத் சொல்லணும்ல. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அங்கே கையெல்லாம் தூக்க முடியாது, நேராக வெளியே வந்துடணும். வெளியே வந்து நின்று நம்ம துவா செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாக வைத்து நம்ம மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் துவாவில் கேட்கலாம். இப்போ ஜியாரத்து முடிஞ்சிருச்சு, ஜியாரத்து முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம தங்கும் அறைக்கு வந்து விடலாம். அதுக்கு பிறகு 40 வக்து, அதாவது 8 நாட்கள், மதீனால 10 நாள் தங்கியிருந்தாலும் 8 நாட்கள் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகணும். தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகணும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் தக்பீர் தஹ்ரீமாவை 8 நாட்கள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு பராத்து மினன் நார், நரக விடுதலை கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்போ நரக விடுதலை பெறுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். 8 நாள் தங்கி இருக்கின்ற பொழுது அந்த 8 நாளும் தக்பீர் தஹ்ரீமாவோடு நாம் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மதீனாவில் தங்கி இருக்கும்போது அடிக்கடி பஜாருக்கு போகக்கூடாது. பஜாருக்கு போனதுனாலுமே தொழுகை போயிடும். ஏன்னா பஜார் தூரமாக இருக்கும், போனாலே தொழுகை போயிடும். அதனால் 8 நாள் தொழுகையிலே கவனமாக இருக்க வேண்டும். மதீனாவில் எங்கேயாவது ஜியாரத்து போனோம்னா டிரைவர்கிட்ட சொல்லிடணும், தொழுகை கரெக்டாக கொண்டாந்து விட்டுரு, வாங்க சொல்லும்போது கொண்டாந்து விட்டுருன்னு சொன்னால் அவன் விட்டுருவான். ஆக 8 நாட்கள் மதீனாவிலே தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவது மிக மிக சிறப்பானது. இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய புனித மக்காவின் பயணத்தையும் புனித மதீனாவின் பயணத்தையும் லேசாக ஆக்குவானாக, ஆசானாக ஆக்குவானாக, பரக்கத்து பொருந்தியதாக, நிறைவு மிக்கதாக அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் எப்படி ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றோமோ அதே ஆரோக்கியத்தோடு, இல்லை கூடுதலான ஆரோக்கியத்தோடு, கூடுதலான பவரோடு நம்முடைய தாயகம் திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.